வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கடைசி தருவாயில் நம்ம வேசிக்க அண்ணன் திருமாவளவன் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆதரவு தெரிவிப்பார்னு தெரியும். ஆனால் இவ்வளோ இழுபறியில் தெரிவிப்பார்னு நினச்சி கூட பார்க்கலாம். ஏன்னா அவருக்குள்ள மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருக்குன்றது எனக்கு தெரியும். அதனால் சீக்கிரம் ஒத்துக்குருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் கடந்த சில நாட்களாக கொஞ்சம் இழுபறியாக இருக்கும்போது கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அதனால தான் நேற்று இது நடக்கும்னு தெரிஞ்சு தான் இந்த வீடியோவே போட்டேன். எப்படியும் நேற்று நைட்டு இல்லைனாலுமே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த நியூஸ் வரும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்னா ஒரு கெஸ்ஸு தான். ஏன்னா என்னோடய மனசு எனக்கு தெரியும். பிசிக்கு அவர்கள் மனநிலைமை எனக்கு தெரியும். ஸோ எல்லாம் நல்லபடியாக நடந்தது. 120 சீட்டு கையில் இருக்குது. நாளை பிற்பகல் 3:30 அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கிறது. தளபதி ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாமே செஞ்சிருவார், அவர் சொன்னதை பூரா நிறைவேற்றுவார்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பொறுமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வரட்டும், உட்காரட்டும், படிப்படியாக செய்வார். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு. ஏன்னா அவர் ஆட்சியில் உட்கார்றதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. பாவம் அந்த மனுஷன். கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் இவ்வளோ ஓட்டு சதவீதத்தில் ஆட்சிக்கு வந்திருக்காரு. தயவு செஞ்சு நம்மளோட சப்போர்ட்டை அவர் கொடுத்து தான் ஆகணும். புரிஞ்சுக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், இதுதான் நான் ஆசைப்பட்றேன். ஃபைனலி டிவிகே தலைவர் நாளை பதவியேற்க உள்ளார். அனைத்து டிவிகே நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்களும் அந்த பங்களிப்புகளும் கடைசி வரைக்கும் இருக்கணும். நம்ம கூட்டணிக்கு கடைசி நேரத்தில் கை கொடுத்த அத்தனை கட்சிகள் தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு என்றைக்குமே டிவிக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் மனசில் ஏற்றிக்கிறாதீங்க. டிவிக்கு சார்பில் எது சொன்னாலும் அதுதான் நிஜம். புரளிகளை நம்பாதீங்க. உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். டிவிக்கு